அனைவருக்கும் வணக்கம். ஸ்ரீ பாலாஜி ஜோதிட நிலையம் உங்களை அன்புடன் வரவேற்கிறது. இன்றைக்கி ஒரு முக்கியமான ஒரு காணொளியை பார்க்கலாங்க. அதாவது நம்ம எல்லாமே வாழ்க்கையில் சில நேரங்களில் சில விபரீதங்களில் அல்லது சில பிரச்சனைகளில் நம்ம தவிர்க்கலாம். ஜாதக ரீதியாக பொதுவாக பார்த்திங்கன்னா சில மாதங்களில் நமக்கு கொஞ்சம் கஷ்டமான காலம். ஒவ்வொரு வருஷமும் அந்த குறிப்பிட்ட மாதத்தில் கொஞ்சம் கஷ்டங்கள் ஏற்படும். அதுக்கு காரணம் என்ன அப்படின்னு பார்க்கும்போது, நம்மளுடைய லக்னாதிபதி, நம்மளோட ஜாதகத்தில் நம்மளுடைய லக்னாதிபதி எந்த வீட்டில் நீச்சமாகுதோ, அந்த வீடு எந்த மாதத்தை குறிக்குதோ அந்த மாதத்தில் நம்ம கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கணும். விழிப்புணர்வாக இருந்தோம் அப்படின்னா சில பிரச்சனைகளை தவிர்க்கலாம். ஒவ்வொருத்தருக்கும் ஒரு லக்னம் இருக்குது. அந்த லக்னத்துக்கு அதிபதி ஆன கிரகம் எந்த வீட்டில் நீச்சமாகுதோ, அந்த வீடு எந்த மாதத்தை குறிக்கக்கூடியதோ அந்த மாதத்தில் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருந்தால் சில பிரச்சனைகளை தவிர்த்துக்கலாம் அப்படின்னு அர்த்தம். பாருங்கள், இங்கே நம்ம கட்டம் கொடுத்துருக்கேன். மேஷம், ரிஷபம், மிதுனம், கடகம், சிம்மம், கன்னி, துலாம், விருச்சிகம், தனுசு, மகரம், கும்பம், மீனம் அப்படின்னு மேஷத்தில் ஆரம்பித்து மீனத்தில் முடியுது. மேஷத்தில் இப்படி ஆரம்பித்து மீனத்தில் முடியுது 12. அப்போ மேஷங்கிறது சித்திரை நமக்கு தெரியும். சித்திரை, வைகாசி, ஆனி, ஆடி, ஆவணி, புரட்டாசி, ஐப்பசி, மார்கழி, தை, மாசி, பங்குனி அப்படி வந்துடுது. இப்போது உதாரணத்துக்கு பாருங்களேன், மேஷ லக்னம் எடுத்துக்கலாம். ஒருத்தர் மேஷ லக்னத்தில் பிறந்திருக்கார் அப்படின்னு வச்சுங்களேன். அந்த மேஷ லக்னத்தினுடைய லக்னாதிபதி யாருங்க? செவ்வாய். அந்த செவ்வாய் எந்த வீட்டில் நீச்சமடைகிறாரு? கடகத்தில். இந்த வீட்டில் நீச்சமடைகிறார். அந்த கடகம் அப்படிங்கிறது என்ன மாதம் குறிக்குது? ஆடி மாதம். அதனால் மேஷ லக்னத்துக்காரரு இந்த ஆடி மாதம் கொஞ்சம் விழிப்புணர்வாக இருந்தோம் அப்படின்னா, கொஞ்சம் எச்சரிக்கையாக இருந்தோம் அப்படின்னா சில பிரச்சனைகளை நம்ம தவிர்க்கலாம். வண்டி வாகனங்களில் போகும்போதோ, பொருளாதாரத்தில் கொடுக்கல வாங்கலோ, இந்த மாதிரி சில விபரீதங்கள் நம்ம தடுக்கலாம். அதே மாதிரி ஒவ்வொரு லக்னத்துக்கும் நீங்கள் பார்த்துக்கலாங்க. இப்போ ரிஷப லக்னம் பாருங்களேன். ரிஷப லக்னத்துக்கு அதிபதி சுக்கிரன். சுக்கிரன் நீச்சமடையக்கூடிய வீடு கன்னி. இது புரட்டாசி. அப்போ ரிஷப லக்னத்துக்காரரு இந்த புரட்டாசி மாதத்தில் சில கஷ்டங்கள் வரும், சந்திக்க நேரம். அடுத்தது மிதுன லக்னம் எடுத்துக்கலாங்க. மிதுன லக்னத்துக்கு அதிபதி புதன். புதன் நீச்சமடையக்கூடிய வீடு மீனம். மீனம்ங்கிறது பங்குனி மாதம். ஆக பங்குனி மாதத்தில் மிதுன லக்னத்துக்காரர் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கணும். அடுத்தது கடக லக்னம். கடக லக்னத்துக்கு அதிபதி சந்திரன். சந்திரன் நீச்சமடையக்கூடிய வீடு விருச்சிகம். அதனால் கடக லக்னத்துக்காரர் இந்த கார்த்திகை மாதம் கொஞ்சம் விழிப்புணர்வோடு இருக்கணும். சிம்ம லக்னம். சிம்ம லக்னத்துக்கு அதிபதி சூரியன். சூரியன் நீச்சமடையக்கூடிய வீடு துலாம். துலாம் ஐப்பசி மாதம். அதனால் சிம்ம லக்னத்துக்காரர் இந்த ஐப்பசி மாதத்தில் நீங்கள் பாருங்கள், இதை நல்லாவே பார்க்கலாம். சில பிரச்சனைகளை, தேவையில்லாத சில பிரச்சனைகளை சந்திச்சுக்கிட்டு தான் இருக்கிறாங்க. அடுத்தது கன்னி. கன்னி லக்னத்துக்கு அதிபதி புதன். புதன் நீச்சமடையக்கூடிய வீடு மீனம். கன்னி லக்னத்துக்காரரு அதனால் பங்குனி மாதம் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கிறது நல்லது. துலாம். துலாம் லக்னத்துக்கு அதிபதி சுக்கிரன். சுக்கிரன் நீச்சமடையக்கூடிய வீடு கன்னி. கன்னி புரட்டாசி. அதனால் துலாம் லக்னத்துக்காரரு புரட்டாசியில் ஜாக்கிரதையாக இருக்கும். அடுத்தது விருச்சிகம். விருச்சிக லக்னத்துக்கு அதிபதி செவ்வாய். செவ்வாய் நீச்சமடையக்கூடிய வீடு கடகம். கடகத்தினுடைய மாதம் ஆடி. அதனால் விருச்சிக லக்னத்துக்காரரு ஆடி மாதம் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கணும். தனுசு. தனுசு லக்னத்துக்கு அதிபதி குரு. குரு நீச்சமடையக்கூடிய வீடு மகரம். இது தை மாதம். அதனால் தனுசு லக்னத்துக்காரரு தை மாதத்தில் கொஞ்சம் விழிப்புணர்வோடு இருக்கிறது நல்லது. மகரம். மகரம் லக்னத்துக்கு அதிபதி சனி பகவான். சனி நீச்சமடையக்கூடிய வீடு மேஷம். இது சித்திரை மாதம். அதனால் மகர லக்னத்துக்காரர்
சித்திரை மாதத்தில் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கிறது நல்லது. கும்பம் அதிபதியுமே சனி தான். அதனால் மகரம் கும்பம் ரெண்டுமே சித்திரை மாதம் கொஞ்சம் விழிப்புணர்வோடு இருக்கிறது நல்லது. அடுத்து மீனத்துக்கு அதிபதி குரு நீச்சமடையக்கூடிய வீடு மகரம். அதனால் மேல லக்னத்துக்காரர் தை மாதம் கொஞ்சம் விழிப்புணர்வோடு இருக்கிறது நல்லது. இது அனுபவத்தில் பார்த்த பலன்கள் தான், அனுபவத்தில் பல வருஷங்கள் சேகரித்த பலன்கள் தான். கிட்டத்தட்ட நல்லாவே சரியாக வருது. அதனால் அந்தந்த லக்னத்துக்காரர் அந்த நீச்சமடையக்கூடிய மாதங்களில் கொஞ்சம் விழிப்புணர்வோடு இருந்து செயல்பட்டு இருந்தீங்கன்னா நல்லாயிருக்கும் அப்படின்னு தெரிவிச்சுக்கிறேன். மீண்டும் ஒரு காணொலியில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.